இப்போ மேகதாது அணை பிரச்சனை ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்குது. சட்டமன்றத்தில் கூட அதுக்கு எதிரான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை இதனுடைய எதிர்ப்பு என்பது ஒரு மேலோட்டமாக தான் இருக்கு. ரொம்ப கடினமாக இல்லைன்றீங்க? கடினமான எதிர்ப்பு கிடையாது. இது இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து சட்டசபையில் தீர்மானம் மட்டும் நிறைவேற்றுவது. மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 லட்சத்துக்கு மேற்பட்ட நிலம் பயிர் செய்யக்கூடிய நிலங்கள் பாழாகி போய் பாலைவனமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு, திமுகவும் அதே மாதிரி காங்கிரஸோட கூட்டம் வச்சிருந்தாங்க. இப்ப தாவேகவும் காங்கிரஸோட கூட்டம் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்கிறது. அகில இந்திய அளவில் நீங்க பாருங்க, ஒரு மாநிலம் பாலைவனமாக்குவதை நீங்க விரும்பக்கூடாது. இந்தியா கூட்டணி ஒன்று ஏற்படுத்தினீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைக்கும் திமுக ஏற்படுத்த ஒரு கண்டிப்பான நிபந்தனையா வைத்திருக்க வேண்டும். உண்மையிலே இப்ப தாவாக என்ன செஞ்சிருக்கணும், காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருக்க வேண்டும் என்றால், எங்களுடைய அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால், அங்க நீங்க எந்த வகையிலையும் மேகதாது அணையை கட்டக்கூடாது உறுதியளிங்க. அப்படி இருந்தால் தான் செய்ய முடியும். அவங்களோட இணக்கமாக தான் விஜய் அவர்கள் போறாரு. அப்போ தமிழக மக்கள் நலன் சார்ந்து இல்லாமல் கட்சி நலன் சார்ந்து தான் தாவேக அரசு இருக்கா? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது யூத்தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி நிறுவனம் மற்றும் தலைவர் ஐயா சக்திவேல் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் விக்ரம். எப்படிங்க இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை மீண்டும் சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சிங்க. இப்போ மேகதாது அணை பிரச்சனை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்குது. சட்டமன்றத்தில் கூட அதுக்கு எதிரான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒரு மனதாக அந்த தீர்மானம் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த அணை கட்டவே கூடாதுன்னு சொல்ற முனைப்பு காட்டுறாங்க. ஆனாலும் கூட அந்த கர்நாடக அரசு பார்த்தீங்கன்னா அது கட்டியே தீர்வுன்ற மாதிரி டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் உட்பட நிறைய பேர் அதுக்கான முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படிங்க, இந்த அணை கட்டப்படுமா கட்டப்படாதா, எப்படி பாக்குறீங்க? இந்த மேகதாது அணையை பொறுத்த வரைக்கும் அதற்கான எல்லா வேலைகளையும் கர்நாடக அரசு தீவிரமாக செய்து வருகிறது. இது ஒரு நிலை அடைந்த பிறகு நிறுத்துவது என்பது ஒரு கடினமான வேலையாக போய்விடும். அந்த திட்டத்திற்கான எல்லாத்தையும் ஒரு அரசு செய்து செலவழித்த பிறகு அதை நிறுத்துவது என்பது கடினமான வேலையாக போய்விடும். தமிழகத்தை பொறுத்தவரை இதனுடைய எதிர்ப்பு என்பது ஒரு மேலோட்டமாக தான் இருக்குது. ரொம்ப கடினமாக இல்லைன்றீங்க? கடினமான எதிர்ப்பு கிடையாது. இது இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து சட்டசபையில் தீர்மானம் மட்டும் நிறைவேற்றுவது, இந்த போக்கை தான் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இது மேகதாது அணை கட்டுவதுங்கிற பிரச்சனை 1999 இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளாக கடினமாக போயிட்டுருக்கு. 27 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் தீர்மானங்களை போட்டாங்க. அதிமுக இருந்தாலும் தீர்மானம் தான் போட்டாங்க, திமுகவும் தீர்மானம் போட்டாங்க. தொடர்ந்து இப்பொழுது தாவேகாவும் தீர்மானம் தான் போடுறாங்க. ஆனால் மாற்றாக கர்நாடக அரசை பார்த்திங்கன்னா அவங்க நிதி ஒதுக்கி அதற்கான எல்லா அடிப்படை வேலைகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த வேலை செய்கிறதோட மட்டும் இல்லாமல் இது அணை கொண்டு வந்தால் தமிழ்நாட்டு தான் அதிகமாக அவங்களுக்கு தான் பயனளிக்கும் அப்படின்றாங்களே. இல்லை, அது உறுதியாக இருக்காது. இப்போ காவிரி அந்த நதிநீர் ஆணையத்தினுடைய நீர் பங்கீட்டினுடைய படி பார்த்தீங்கன்னா கூட தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 177 டிஎம்சி நீரையும் இன்னும் தரமாட்டேங்கிறாங்க, முழுமையாக தரமாட்டேங்கிறாங்க. சொல்லி கிடையாது. அந்த பயிர் செய்யக்கூடிய காலம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 31 தான். இதுதான் பயிர் செய்யக்கூடிய காலம்னு காவிரி நதிநீர் அந்த பங்கீட்டு ஆணையத்திலே சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்புலேயே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜூன்லேருந்து ஜனவரி அந்த 31ஆம் தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய காவிரி நீரை நீங்கள் பயிர்க்கணும். அதையே தர்றது கிடையாது. மழை காலத்தில், பெரும் வெள்ள காலத்தில் வரக்கூடிய நீரை கணக்கில் வச்சு நாங்கள் உங்களுக்கு 177 டிஎம்சி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி எப்போயுமே நம்ம ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறப்போம். அதுதான் நம்மளுடைய சாகுபடிக்கு ஒரு உகந்த காலம்னு சொல்லிட்டு ஜூன் 12 ஆண்டாண்டு காலமாக அதை நிர்ணயித்து பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த ஆண்டு திறக்க முடியல. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக அரசு இப்போ இந்த கடந்த 4 மாதமாக கூட நீங்கள் தர வேண்டிய அந்த நீரை தரலை. காவிரி நீர் மேலாண்மை வாரியம் சொல்லியும் கூட இன்னும் கூட இந்த ஏப்ரல் மாதம், மே மாதத்திற்குரிய நீரை அவர்கள் தரவில்லை. அவர்கள் இந்த 4 மாதம் கோடை காலத்தில் அவங்க தேக்கி வைக்கக்கூடிய நீரை விட 2 மடங்கு அதிகமாக அங்கே அவங்க தேக்கி வைத்து அதை பயன்பாட்டுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு தரவே மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒருவேளை மேகதாது அணை கட்டப்பட்டால் அந்த அணையில் 66 டிஎம்சி நீரை தேக்கி வைக்கலாம். இப்போ அந்த 66 டிஎம்சிங்கிறது நீங்கள் தான் மிகப்பெரிய அளவு. அது மட்டும் இல்லாமல் அந்த மேகதாது அணைக்கட்டு மூலமாக தான் இப்போ பில்லிகுண்டில் நீர் அளவை கணக்கு போடுறாங்க. இப்போ மேகதாது அணை கட்டப்பட்டால் அங்கேருந்து நீரினுடைய அளவு கணக்கிடப்படும்.
தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தர்றது இல்லையா என்கிற நீர் மேலாண்மையும் அந்த மேகதாது அணையில தான் செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க கர்நாடக அரசு. ஒன்று பெங்களூருக்கு குடிநீர் திட்டத்துக்கு ஒன்று, மற்றொன்று வந்து மின் திட்டத்திற்காக, மூன்றாவது தமிழ்நாட்டிற்கு அளிக்கக்கூடிய நீரை அந்த மேலாண்மை செய்வதற்கான இந்த மேகதாது அணையை செய்கிறாங்கிறாங்க. இப்போ 66 டிஎம்சி நீரை தேக்கக்கூடிய அளவு இருந்தால் மிகப்பெரிய அளவு, அதுவும் வந்து பெரும் வெள்ள காலத்தில் நல்ல மழை காலத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ வந்து இந்த ஆண்டு முழுக்க என்ன கணக்கு பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய அளவில் மழைநீருடைய அளவு குறைவாக இருக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து இப்போ இந்த 67 விழுக்காடு டிஎம்சி நீரை வந்து மேகதாது அணையில் தேக்கி வைக்கப்பட்டால் இங்கே ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது. மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 4 லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த நிலம் வந்து பயிர் செய்யக்கூடிய நிலங்கள் வந்து பாழாகி போய் பாலைவனமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இது மிகப்பெரிய அபாயகரமான ஒன்று. இதை வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். இது துவக்கமே இருக்கக்கூடாது. அல்லது உரிய பாதுகாப்பான உரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு முழு வீரியத்தோடு செயல்பட்டு இதை எதிர்க்க வேண்டும். அதை எதிர்ப்பது கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இப்போ முன்பு 1999 பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் மாறி மாறி இருக்கிறது வந்து கர்நாடக மாநில கட்சிகள் கிடையாது. ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க, காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தான் கூட்டணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லியிருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையிடம் சொல்லி கர்நாடக பாரதிய ஜனதா அரசு இதை செயல்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கலாம், சொல்லவில்லை. இப்பொழுது திமுகவும் அதே மாதிரி காங்கிரஸோட கூட்டம் வச்சுருந்தாங்க. இப்போ தாவகவும் காங்கிரஸோட கூட்டம் வச்சுருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி தான் அங்கே இருக்கிறது. இப்போ காங்கிரஸினுடைய டெல்லி தலைமையிடம் சொல்லி நாங்கள் இங்கே கூட்டணி வைக்கிறோம், உங்களுக்கு ஆதரவு தர்றோம், அகில இந்திய அளவில் நீங்கள் பாருங்கள், ஒரு மாநிலம் வந்து பாலைவனமாக்குவதை நீங்கள் விரும்பக்கூடாது, இது நடுநிலையில் நின்று யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு டெல்லி தலைமையிலேருந்து உங்களுடைய கர்நாடக அந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு நீங்கள் சொல்லுங்கள், இது செயல்படுத்தக்கூடாது என்று சொல்லுங்கள் என்று வலுக்கட்டாயமாக்க வேண்டும். கூட்டணி வைப்பதற்கு முன்பு ஒரு கண்டிப்பாக்க வேண்டும். பேசி முடிச்சு சொல்லியிருக்கலாம். இது இந்தியா கூட்டணி ஒன்று ஏற்படுத்தினீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைக்கும் திமுக ஏற்படுத்த இதை ஒரு கண்டிப்பான ஒரு நிபந்தனையாக வைத்திருக்க வேண்டும் திமுக. இதுதான் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு மேம்போக்காக வந்து இந்த கட்சிகள் வந்து இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும் அப்படி என்றால், தொடர்ந்து திமுக ஆட்சி 2006 வந்த பிறகு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்புறம் செல்வி ஜெயலலிதா வந்து 2014-11 வந்த பிறகு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திமுக ஆட்சியில் இப்போ 2021 வந்த பிறகு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்பொழுது கூட தீர்மானம் நிறைவேற்றுவதை ஒரு கடமையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள். இது எதற்காக என்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றுவதற்காக, ஏமாற்றி தாங்கள் ஏதோ இந்த இதில் வந்து முழுமையாக வந்து செயல்பட்டு இருப்பதாங்க. உண்மையிலே வந்து இப்போ தாவாக என்ன செஞ்சுருக்கணும், காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருக்க வேண்டும் என்றால், எங்களுடைய அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்று நினைத்தால், அங்கே வந்து நீங்கள் எந்த வகையிலையும் வந்து மேகதாது அணையை கட்டக்கூடாது, உறுதி அளிங்க. அப்படி இருந்தால் தான் செய்ய முடியும். இவங்க தீர்மானம் நேற்று நிறைவேற்றிருக்காங்க. இன்றைக்கி கர்நாடக அமைச்சர் அவர் திரு ராமலிங்க ரெட்டி சொல்கிறாரு, நாங்கள் நிறைவேற்றிய தீர்வும் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு எது நல்லதுன்னு நான் தான் முடிவு பண்ணணுமே தவிர நீ கிடையாது. கர்நாடக அரசு வந்து தமிழக மக்கள் நல்லா இருக்கு நினைக்கணும்னா இது யாராச்சும் நம்புவாங்களா? அதான் நீங்கள் சொன்னது மாதிரி நானே வந்து இது சரியில்லைன்னு சொல்கிறேன். நீ எப்படி வந்து என்னோக்கு எதிராக இருந்து கொண்டு செயல்பட்டு இருக்கக்கூடியவர் என்று நாங்கள் நினைக்கக்கூடியவர், நீ வந்து இது எங்களுக்கு நன்மை என்று சொல்கிறான்னு புரியவில்லை. இப்போ இந்த 66 விழுக்காடு டிஎம்சி தண்ணீரை வந்து மேகதாதுல தாக்கப்பட்டால் அதனுடைய விளைவு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும். தமிழ்நாடு உண்மையாக வறண்ட பூமி ஆயிரும், தண்ணியே வராது. அதுவே குறைந்தபட்சம் அந்த வடமேற்கு பருவ இதெல்லாம் முடிஞ்சு இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பெருமழை காலத்தில் தான் அதிகமான தண்ணீர் விடுறாங்க. நீங்கள் மாதம் இப்போ வந்து ஜூன் மாதம் வந்து நீங்கள் 9 டிஎம்சி விடணும், ஜூலையில் ஏறக்குறைய 36, அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் 45 டிஎம்சி, இப்படி வரிசையாக இருக்குது. அப்புறம் திருப்பியும் வந்து ஆகஸ்ட் முடிஞ்சோன்னா செப்டம்பரில் வந்து 36 டிஎம்சி விடணும். இப்போ இதெல்லாம் விடுறதில்ல அவங்க. இப்போ விட்டாதான் நீங்கள் வந்து நம்ம பயிர் செய்ய முடியும். நம்ம பயிர் செய்வதற்கு வாய்ப்பு இல்லாதபடியே மழை காலத்தில் நல்ல பெருவெள்ளம் அடிக்கிறப்ப மொத்தமாக 100 டிஎம்சி விட வேண்டியது விட்டாச்சிக்கணும் 177 டிஎம்சி விட்டாச்சின்னு கணக்கு காமிக்கிறாங்க. இது தவறு, இது தவறான போக்கு என்பதை காவிரி நதிநீர் பங்கீட்டு அந்த ஆணையம் வந்து தெளிவாக குறிப்பிட்டு தான் மாதத்துக்கு எப்படி தரணும், ஒவ்வொரு மாதம் தரணும் குறிப்பிட்டிருக்கு. அப்படியே நீங்கள் தராத நீங்கள் இப்போ கோடை காலத்தில் கடந்த 4 மாதத்தில் நீங்கள் வந்து எவ்வளவு வந்து சேமித்து பயன்படுத்தணுமோ அந்த அளவு தான் பயன்படுத்தணும். ஆனால் 2 மடங்கு பயன்படுத்துகிறீங்க. இப்போ 103 டிஎம்சி நம்ம தான் நீங்கள் பயன்படுத்தலாம். ஏறக்குறைய நீங்கள் 210 டிஎம்சி இந்த கோடை காலத்தில் அவங்க தேக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய 4 அணைகளையும். அப்போ
இந்த 66 வந்துச்சுன்னா டிஎம்சி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து மேகதூது அணையில் அந்த 66 டிஎம்சி நீங்கள் தான் பயன்படுத்த போகிறீங்க. அதனால் எந்த விதமான விளைவும் கிடையாது தமிழ்நாட்டிற்கு. எனவே தமிழகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு சாபக்கேடான திட்டமாகிறோம். தமிழகத்தினுடைய நெல்களஞ்சியம் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய சேலம், தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லாம் கூட மிகப்பெரிய அளவு விவசாயத்தினுடைய வீழ்ச்சிக்கு அது அடிப்படையாக அமைந்துவிடும். இப்போ மத்திய அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கப்படுது. அதெல்லாம் மீறி இந்த அரசாங்கம் வந்து அதை செயல்படுத்துவாங்களா? மத்திய அரசு வந்து அதுக்கு இணக்கம் காட்டி ஒப்புதல் கொடுப்பாங்களா? என்ன நடக்கும் ஐயா? அதாவது நீங்கள் சொல்வது போல் மத்திய அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் இது செய்ய முடியாது, அது உண்மைதான். அது மறுப்பதற்கு கிடையாது. ஆனால் மத்திய அரசு எப்போ செயல்படும்? மத்தியில் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாநிலத்தினுடைய ஆட்சி சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க இசைந்து தான் போவாங்க. இதுதான் நம்ம பல காலத்தில் பார்த்துருக்குறோம். மாநில அரசினுடைய தேவை அவர்களுக்கு இருந்தால் எல்லா மாநிலமும் தேவைதானே. எல்லா மாநிலத்தை தேவைங்கிறது நடுநிலையாக நின்று ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு. இங்கே நடுநிலை ஆட்சிலாம் கிடையாது. இப்போ ஒரு ஆட்சி நான் மத்தியில் ஆட்சி செய்யணும்னா எனக்கு சில மாநிலங்களில் தான் எனக்கு ஆதரவு இருக்குது. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியை தொடருதுன்னு வச்சுக்குவோம், பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பு இருக்கீங்க. நீங்கள் அவங்க வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களே அனுப்ப போகிறதில்ல. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறீங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தான் அங்கே தொடர்ந்து இருக்க போகுது. ஆனாலும் கூட கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அவர்கள் வந்து கர்நாடகத்தின் நன்மையை பார்ப்பார்களா, தமிழ்நாட்டுடைய நன்மையை பார்ப்பார்களா? இல்லை, கர்நாடக நன்மையை பார்த்தாலும் நாளைக்கு தமிழக மக்கள் உங்களை ஆதரிக்கணும்ல. இப்படியே செஞ்சீங்கன்னா எப்படி ஆதரிப்பாங்க உங்களை? இல்லை, நீங்கள் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்க்குறீங்க. நான் இன்னைக்கு இருந்தால் தாங்க நாளைக்கு வந்து ஆதரிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்க முடியும். இன்றைக்கு தானே நான் ஆட்சி செய்யணுங்க. இன்றைய தினம் ஆட்சி செய்வதற்கு நாளைக்கு வரத நாளைக்கு பார்த்துக்கலாங்க. இப்போ தாவேகா ஆட்சிக்கு எப்படி வந்தாங்க? தாவேகா வந்து முழுமையான வெற்றியாக பெற்றாங்க. 108 பேர் தானே வந்தாங்க. திமுக நினச்சிச்சு இந்த ஒரு 6 மாத காலத்துக்கு ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, இந்த நேரத்தில் இவங்களை கொண்டாந்து நம்ம வச்சோம்னா நம்மளுடைய கூட்டணி கட்சியெல்லாம் அனுப்பி அவங்கள ஆட்சி வச்சோம்னா 6 மாதம் கழிச்சு கழிச்சிட்டு திருப்பியும் தேர்தல் நடந்தால் நம்ம வரலாம். இந்த 6 மாதம் அப்படின்னு அவங்க வசதி பண்றாப்ல. இந்த 6 மாதம் கழிச்சு இந்த கூட்டணி கட்சியெல்லாம் திரும்ப திமுக போயிருமா? இல்லை, அது எப்படி போதோ இல்லையோ, திமுகவினுடைய என்ன நிலைப்பாடுபடி அவர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப யோசித்தார்கள். இந்த தாவேக ஆட்சிக்கு வரப்போது திரு விஜய் அவர் முதலமைச்சராக போகிறேன்னு கவலைப்படலவங்க. ஆளுநர் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது. அப்போ இந்த சூழ்நிலையிலே ஒரு தற்காலிக ஒரு அமைச்சரவை ஏற்படுத்தி கெட்ட பேரை உண்டாக்கி அதன் மூலம் மீண்டும் நம்ம வரணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும்னு நினைச்சாங்களா? நான் சொன்னேன், எதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, மத்திய அரசில் இருக்கக்கூடியவர்களும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருப்பாங்க. அவங்க மனநிலையும் வந்து அப்படி தான் இருக்கும். நம்மளை பொறுத்தவரைக்கும் கர்நாடகாவில் தாங்க முழுமையான ஆதரவு இருக்குது. கர்நாடக மக்களுக்காக நம்ம என்ன செய்யணுமோ அதான் செய்யணும்னு சொல்லி சாயக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்கள் வந்து அந்த அனுமதி வந்து தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன். இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டமே மேகதாது திட்டமே மத்திய அரசு 1999 மறைமுகமாக அறிமுகப்படுத்தி ஒரு திட்டத்தினுடைய நீட்சி தான் இது. 1999 மத்திய அரசு ஒரு திட்டத்தை புனல் மின்சார திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது இந்த காவிரி படுகையில் சிவசமுத்திரம், அதேமாரி மேகதாது, இது கர்நாடக பகுதியில், தமிழக பகுதியில் ராசிமணல், ஒகேனக்கல், இந்த 4 இடத்துலையும் புனல் மின்சார திட்டம்னு ஒரு திட்டத்தை இது பண்ணாங்க. அதை காவிரி படுகையில் வருவது. இதை வந்து அறிமுகப்படுத்தி மத்திய அரசை செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக, தேசிய மின்சக்தி திட்டமாக இதை பயன்படுத்துறது அறிவித்தாங்க 1999 வாஜ்பாயினுடைய அரசில். 2001 கர்நாடக அரசுக்கு அதற்கு ஒப்புதல் அளித்து விட்டது. 2004 இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அந்த திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து விட்டது. அதனுடைய திட்டம் வந்து ஒப்புதல் அளித்ததனுடைய நீட்சி தான் இந்த திட்டம். அதில் மேகதாது இருக்குது. அந்த புனல் மின் திட்டத்தில் மேகதாது திட்டமும் இருக்குது. தமிழ்நாடு அரசு தன்னுடைய அனுமதியை 2004 அளித்திருக்கிறது. கர்நாடகா 2001 அளித்திருக்கு. அதனுடைய நீட்சி, அதனுடைய விரிவாக்கம் ஒரு அடுத்த பார்வையாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ மத்திய அரசு அந்த 4 திட்டத்தையும் செயல்படுத்தலை. அந்த புனல் மின்சார திட்டத்தை செயல்படுத்தி இருந்தால் இந்த பாதிப்புகள் வராது. அது ஒருவேளை மேகதாதுலேயே அந்த புனல் மின்சார திட்டத்தை செயல்பாட்டு கொண்டு வந்திருந்தால் நீரை தேக்கி வைக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. அதனால் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. இதையே அந்த 4 திட்டங்களையும் வந்து கிடப்பில் போட்டுவிட்ட காரணத்தினால மத்திய அரசு இப்போ கர்நாடக அரசு வசதியாக அதை நீட்சியாக விரிவாக்கம் செய்து மேகதாதுக்கு மட்டும் தங்கள் வசதிக்கு ஏற்ப தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய வகையில் வந்து அந்த ஒரு திட்டத்தை அவங்க அமைச்சிருக்காங்க. இப்போ ஒருவேளை மத்திய அரசுகிட்ட போனாலும் இது உங்களுடைய திட்டம் தானேங்க, இது உங்களுடைய திட்டத்தினுடைய அடுத்த கட்டம் தானேங்க, நீட்சி தானேங்க அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
அதற்கான ஒப்புதலை தமிழ்நாடு அரசு அப்பொழுதே வழங்கிவிட்டதுன்னு சொல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது ஒரு இன் பிரின்சிபல் அப்ரூவல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதேமாதிரி அதுக்கு ஒரு கொள்கை அளவில் ஒரு ஒப்புதலை தமிழ்நாடு அரசு 2004 வழங்கி இருக்கிறது எடுத்து சொல்லலாம். இதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரானா, இது பயமுறுத்துறதுக்காக கிடையாது. எனவே தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை இருக்கிறது. இது நீதிமன்றம் போகிறதுனால மட்டும் நடக்காது. நீதிமன்றங்கள்லாம் போகிறதுனால எந்த வகையில் மக்கள் புரட்சி அடிக்கணுமா, என்ன நடக்கணும்? மக்கள் புரட்சி கிடையாது, உரிய முறையில் இதை அணுகப்பட வேண்டும். அதுதான் அவங்க கேட்க மாட்டாங்களா, நிறுத்த மாட்டாங்களா, திட்டத்தை நிறுத்த மாட்டாங்களா? அவங்க நிறுத்த செயல்படுத்திதான் தீர்வு. அது இப்போ இத்தகைய அழுக்க கொடுக்கணும். பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அழுத்தத்தை தர வேண்டும். தாவேக அரசு தர வேண்டும். தாவேக அரசு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ இந்த 2 கட்சிகள் மீது அழுத்தத்தை தர வேண்டாம். நீ இந்தியா முழுக்க ஒரு நடுநிலைமையான பார்வையை பாருங்கள்னு சொல்லணும். நீ இந்தியா முழுக்க நான் என்னுடைய வசதிக்கு ஏற்ப, மாநிலத்தினுடைய வசதிக்கு ஏற்ப நான் பார்க்க வைக்காதீங்க. இந்தியாவுக்கு எது நன்மையோ, இந்திய மக்களுக்கு எது நன்மையோ, இப்போ தமிழ்நாட்டையும் உங்களுடைய மக்களை நினைச்சா நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்? அப்போ வேற வழியில் அரசியல் ரீதியான ஒரு தாக்கத்தை தான் கொடுக்கணும். அரசியல் ரீதியான தாக்கம் இது. நீங்கள் ஒன்றும் பெரிய மத்திய அரசில் பின்வாங்கலாம் முடியாது. ஏன்னா அவங்க ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து இருக்கக்கூடிய அவங்க தனித்த நிலைமையில் பாராளுமன்றத்தில் ஆட்சி செய்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இப்போ அந்த பாரதிய ஜனதா காங்கிரஸினுடைய தலைமையின் மீது ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும். அதை செஞ்சாங்கன்னா அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அதை செய்ய முன்வர வேண்டும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன், தாவேக அமைச்சர்கள் இடம்பெற்றக்கூடிய காங்கிரஸ் அமைச்சர்கள் நீக்குங்க. அங்கே நீங்கள் நிறுத்தினா நீக்குங்க. நீங்கள் அதுதான் உண்மையான இது. தீர்மானத்தை நிறைவேற்றுறது நான் தான் சொன்னேன்ல, தொடர்ந்து தீர்மானம் நிறைவேற்றுவது தான் வேலை. இங்கே உலக பிரச்சனை கூட தமிழ்நாடு அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இது அதனால் பயன் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் கூட தீர்மானங்களை மட்டுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமா இன்றைக்கு தமிழ்நாடு சட்டசபை ஆகிவிட்டது. அந்த வகையில் தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இது எந்த வகையிலும் ஒரு காலம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க போவதில்லை. அழுத்தத்தை தர வேண்டிய முறையில் தரணும். இது தவறே கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி அங்கே இருக்குது. காங்கிரஸ் தலைமையிடம் சொல்லணும், இந்தியாவுக்கு ஒரு பொதுவான ஒப்பந்தத்தை எடுங்க. குறைந்தபட்சம் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்கிற வரை கர்நாடகா இதில் முன்னெடுப்பு செய்யாதுங்கிற அளவு காங்கிரஸ் தலைமை கர்நாடக காங்கிரஸ் ஆட்சி மீது அழுத்தத்தை தர வேண்டும். அதுவரை உங்களுடைய அமைச்சர்களே நாங்கள் அமைச்சர்களாக வைத்திருக்க மாட்டோம். இல்லை, அதெல்லாம் தாண்டி அமைச்சர்கள் இடம் கொடுத்துருக்காரு, காங்கிரஸ் கூட்டணியில் அழைச்சிருக்காரு. அவங்களோட இணக்கமாக தான் விஜய் அவர்கள் போறாரு. அப்போ தமிழக மக்கள் நலன் சார்ந்து இல்லாமல் கட்சி நலன் சார்ந்து தான் தாவேக அரசு இருக்கா? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இது தமிழ்நாடு மக்களுடைய நலனை அவங்க பார்த்தாங்கன்னா இதை வைக்கணும். கூட்டணி வேணான்னு சொல்லி இதை செய்யணும். வேண்டாம்னு சொன்னா, ஆனால் தொடர்ந்து அவங்க மட்டும் இல்லை, திமுகவும் பார்த்தோம். திமுகவும் ஆட்சியில் இருந்தபோது அவங்க காங்கிரஸோட இணைப்பு நல்ல இசையோடு தான் இருந்தாங்க. அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியோட இசையோடு தான் இருந்தாங்க. இவர்கள் யாரும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த உரிமையை காப்பதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் மறைமுகமாக இந்த மாதிரி நாங்கள் வழக்கு போடுவோம், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுவோம் என்று இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாற்றான ஒரு புதிய சிந்தனையை அவர்கள் வைக்க வேண்டும். இப்போ இந்த அனைத்து கட்சி அழைச்சிட்டு போய் இந்திய பிரதமரை சந்திக்கிறது, அழுத்தத்தை கொடுப்பது, கடிதம் எழுதுறது சாதாரணமாயிடுச்சு தமிழ்நாடு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த மாநில முதலமைச்சரும் எதுக்கு எடுத்தாலும் கடிதம் எழுதுறதில்ல. தமிழ்நாட்டுக்கு யார் வந்தாலும் முதல் வேலை கடிதம் எழுதுறது தான். ஸ்டாலின் அவர்கள் எழுதிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் விஜய் அவர்களும் அதை தான் அது தொடர்ந்து அதான் சொல்கிறேன். எல்லாரும் விதிவிலக்கே இல்லாதபடி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மேகதாது அணை நிறைவேற்றப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய நெல் களஞ்சியமாக இருக்கக்கூடிய காவிரி அந்த டெல்டா முழுவதும் பாலைவனமாகிவிடும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி காவிரி டெல்டா மட்டும் கிடையாது, அங்கே ஈரோடு, சேலம், தருமபுரி மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படும். இது எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க விவசாயிகளுக்கு மட்டும்தான் பார்க்கணும். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், குடிநீர் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்படும். இப்போ இதெல்லாம் விட மிக மோசமான ஒன்று இருக்கிறது. என்னவென்றால் இது தமிழ்நாட்டிற்கு பாதிப்புங்கிறது ஒன்று இருக்கிறது. இந்த காவிரி இந்த படுகை இருக்குது பாருங்கள், அந்த காவிரி குறிப்பாக அந்த கொள்ளைகள் பகுதி, அந்த மேகதாது பகுதிங்கிறதுல மிகப்பெரிய அளவு இயற்கை வளத்தை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய பகுதி. அது அந்த காடுகள்லாம் மிகப்பெரிய அளவு ஒரு வளங்களை கொண்டிருக்கக்கூடியது. அதில் நீங்கள் இதுவரை எங்கேயும் பார்க்காத பூச்சி, விலங்குகள் இதெல்லாம் அங்கே இருக்காங்க. பல்வேறு வகையான தாவர இனங்கள் அங்கே இருக்குது. இப்போ இவை எல்லாம் பாதிக்கப்படும். எங்கேயுமே இந்தியாவிலேயே இல்லாத ஒரு சிறப்புமிக்க அந்த பகுதியாக அந்த குறிப்பிட்ட மேகதாது பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மேகதாது திட்டம் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கிட்டத்தட்ட என்ன மிகப்பெரிய அளவு அது கொள்ளளவு கொண்டது.
எனவே அது பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, இதை பற்றி நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா. வணக்கம்.